சேனல் வியூவர்ஸ்க்கெல்லாம் என்னோட வணக்கம். இன்னைக்கு என்னோட லைஃப்ல வாராகி அம்மன் எப்படி வந்தாங்க, என்னோட வீட்ல வாராகி அம்மன் எப்படி வந்தாங்க, அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், வாராகி அம்மன் வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, ரொம்ப உக்கிரமான தெய்வம், அவங்கள வீட்டில் வச்சு வழிபட்டா நிறைய கஷ்டம் வரும், அவங்களுக்கு கரெக்டான பூஜைகள் நம்ம செய்யலைன்னா கஷ்டம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பட் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப கஷ்டப்படுற நேரம் தான் வாராகி அம்மன் வராங்க. ஆக்சுவலாக வாராகி அம்மன்னா யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த டைம்ல நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கேன். ஆனால் வாராகி அம்மன் சன்னதி கிட்டேலாம் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். பட் வாராகி அம்மன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு 2 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாராகி அம்மனை என்னோட லைஃப்ல எங்கள் வீட்டில் வாராகி அம்மனோட ஒரு மிராக்கிள் நடக்குது. எப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நான் ரொம்ப ஒரு மனவேதனையில இருக்கிற நேரம், நான் ஏன்டா நம்மளுக்கே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, செய்யாத தப்புக்கு நம்ம ஏன் பேர் வாங்கணும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் ரொம்ப மனவேதனையில அழுதுட்டே இருக்கேன். கடவுள் நம்ம சும்மா சொல்லுவோம்ல, கடவுளை ஏன் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அழுதுட்டே இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, மொபைல்ல சும்மா மொபைல் எடுத்து அப்படியே அப்போ நானே எனக்குள்ளேயே பேசிட்டு சும்மா மொபைல் எடுத்து பார்க்குறேன். மொபைலில் என்னன்னு சொன்னா, வாராகி அம்மனோட வீடியோஸ் வருது, புதுசாக வருது. நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணது கூட இல்லை. வாராகி அம்மனோட வீடியோஸ் வருது. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. எனக்கு இது ஒன்று பார்த்தேன், அப்புறம் திரும்பி ஒரு வீடியோ வருது, திரும்பியும் பார்க்குறேன். இவங்க யாரு புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நான் சர்ச் பண்ணுறேன். நிறைய விஷயம் இவங்களை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வருது. அப்போ சரி இவங்ககிட்டே அப்போ வேணா கேட்குறேன், அம்மா நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு வந்து நான் பண்ணினது மாதிரியான ஒரு நேம் வந்திருக்கு, எனக்கு அந்த நேமும் வேண்டாம், எனக்கு அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு தெரியல, என்னால் அதை வந்து சகிச்சிக்கவே முடியலை என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி அந்த மொபைலை பார்த்துட்டே நான் வந்து சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணுறேன், அம்மா கிட்ட சொல்லிட்டு வாராகி அம்மனோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய், எனக்கு தான் தெரியாது, ஆனால் நிறைய பேருக்கு வாராகி அம்மன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கா. அவங்க அம்மா வந்து கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்கிற ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொன்னோடனே அம்மாவும் போய் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறேன். உண்மையாகவுமேங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாட்கள்ல நான் வந்து என்னோட வீட்டு விளக்குல அவங்களோட ஃபேஸை நான் வந்து அப்படியே பார்க்குறேன். என்னால் நம்பவே முடியலங்க. அது எனக்கு அதை அன்னைக்கு பார்க்குற டைமில் எனக்கு உண்மையை சொன்னால் அதை பார்க்கும்போது அழுகியே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம உருகி பிரார்த்தனை பண்ணுறோம்ல, அந்த உருகி பிரார்த்தனை பண்ணுறதுக்கான பலன் அது அன்னைக்கு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் வாராகி அம்மனுக்கு வந்து நான் விளக்கு வச்சுட்டு தான் இருக்கேன். கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. வாராகி அம்மன் இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி பெரிய அளவுக்கு இது தரலான்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் என்ன அதுலேருந்து செக்யூர் பண்ணி என்ன ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் வாராகி அம்மன் வைக்கிறாங்கன்னு நான் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறேங்க. நம்ம கும்பிடணும்னு நினச்சிட்டா மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா உங்கள் அம்மா எப்படி, உங்கள் அம்மாவை விட மேலுங்க, நம்ம அம்மா பெத்த அம்மாவை விட நம்மளுக்கு அவங்க வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வர காரணமாக இருந்தவங்க. கண்டிப்பாக அவங்களோட பவர் வேற லெவலில் இருக்கும். நம்மளோட நம்பிக்கை ஒன்று, நம்ம கடவுள் கும்பிடுறது இல்லைங்க, நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறது இல்லைங்க. நம்ம உண்மையாகவுமே கடவுளை நம்பணும். இந்த பிரபஞ்சத்தை நம்பணும், கடவுளை நம்பணும், பிரபஞ்சத்தை நம்பணும். ஏன்னு சொன்னா, ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது பிரார்த்தனை படிக்காது. ஆனால் நீங்கள் 100% அதில் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பிரார்த்தனை 100% நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பிரார்த்தனை நம்ம கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறோன்னா முதல் நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதே மைண்டில் அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க, இது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி கடவுளுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தே தீருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.